உள்ள அழுவுறேன் வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன். என்ன சின்ன பொண்ணு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கா போல் இருக்கு, பாட்டெல்லாம் பலமா இருக்கே. ஏன் நாள்முடி நான் படிக்க பாட்டை பார்த்தா நல்ல மூட்ல இருக்க மாதிரியா இருக்கு. நானே சோகத்துல சுவாந்து போய் கிடக்கேன். என்ன சோகம் சின்ன பொண்ணு? வாழ்க்கையே ட்ரையா இருக்கு சரசக்கா. எனக்கு யாரையுமே பிடிக்கல, எந்த சந்தோஷமும் இல்ல. உனக்கே சந்தோஷம் இல்லைன்னா நாங்கெல்லாம் எங்க போயால? உங்களுக்கு என்ன நாள்முடி, 4 வீட்டுல சண்டையில் தூட்டாதான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழுதியா? எனக்கு அந்த டேலண்டும் இல்ல பத்தியலா. ஆமா நீ கண்டியா? நான் எத்தனை வீட்டுல எடுத்து விட்டோம் நீ பாத்தியோ? நான் மட்டுமா பாக்கேன் நாள்முடி, ஒட்டுமொத்த ஊருக்கே தான் தெரியுமே. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்து சொன்னேனடி. என்ன சின்ன பொண்ணு அப்படி பாக்கா? ஏக்கா நீங்களாக்கா பாட்டினிய? ஆமா சின்ன பொண்ணு. செமையா படுதீலக்கா. சோகம் வந்துட்டு பாட்டு பாடணும்னு சொன்னா எல்லா பொம்பளையும் பாட்டு பாடிட்டே தான் கிடக்கணும், பேச வைக்க நமக்கு முடியாது. ஆமா அதை சொல்லுங்க, இப்படி சோகமா பாட்டு பாடுற அளவுக்கு என்னாச்சு சின்ன பொண்ணு? கேளுங்கக்கா, காலையில என் வீட்டுல நடந்த கதையை கேளுங்க. இன்னைக்கு காலையில ஒரு 9:30 மணி இருக்கும். நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ யானம் தான் கழுவான் மனுஷி ஒரு நாளைக்கு. எரிச்சலா வருது. எப்ப பார்த்தாலும் பாத்திரம் சேர்ந்துகிட்டே இருந்தா வெறுப்பா இருக்குப்பா. சாப்பிட்டாச்சு டீ, காலையில 2 தோசை சுட்டு தந்தா தின்னுட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுமா. சரி அந்த எல்ஐசி விஷயத்தை பத்தி கேட்டியா உன் மருமூட்டை? இல்ல டீ இன்னும் ஆரம்பிக்கல. அண்ணங்காரன் வேலையை போயிட்டு வந்து தூங்கிட்டு கிடக்கான். அதான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கையில சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? அவன் எந்திரிச்ச பிறகு சாயங்காலமா சண்டை போட்டா தானே சரியா இருக்கும். அப்பதானே எதா இருந்தாலும் சொல்லுவான். ஏமா உன் அவன்கிட்ட முதல்ல சொல்லி ஆரம்பிமா. என்ன டீ சொல்லியா? தூங்கிட்டுலாம் கிடக்கான், மெனக்கிட்ட அவனை எழுப்பியா சொல்ல. எழுப்பி சொல்லு. இந்த மாதிரி உன் பொண்டாட்டி என்னை கேட்டா தங்கச்சி வந்திருந்த போன்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் அவன் தூக்கம் போனாக்கல ஒன்றும் ஆயிராது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு சடங்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தல்ல? ஆமா அங்க வேற போகணும். அங்க வேற போகணும்னு சலிக்காத. மத்தியானம் சாப்பாட்டுக்கும் மருமலை நம்பி இல்லல்ல. இன்னைக்கு ஒரு சண்டையை போடு. இன்னைக்கு தான் சரியா இருக்கும். இன்னைக்கு விட்டுட்டுன்னா அடுத்து வாய்க்காது பார்த்துக்கோ. இன்னைக்கு போடுற சண்டையில என்னைக்குமே அவ நம்ம விஷயத்துல தலையிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சண்டை போடுத சரியா? போ முதல்ல போய் அண்ணனை எழுப்பு. அதுக்கு இல்லட்டி தூங்குதவனே என்னன்னு எழுப்பேன்னு பாக்கேன். நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு இரு. அவ சொன்னனாக்கா அண்ணனை நமக்குன்னு இல்லாம அவளுக்குன்னு மாத்திடுவா. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. நான் இப்ப போன வைப்பேன். அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு போன் அடிப்பேன். என்கிட்ட என்ன நடந்தது நீ சொல்லணும். நான் வைக்கேன். ஏட்டி அச்சிட்டா இப்ப என்ன நீ ஏன் பேச்ச ஆரம்பிக்கிய? அவன் தூங்கிட்டு கிடக்கான், இவன் அடுப்படியில பாத்திரத்தை கழுவிட்டு கிடக்கா. சரி போய் அவனை எழுப்பி சொல்லுவோம். இப்படி தூங்குதவனே என்னன்னு எழுப்ப? குரட்டெல்லாம் விட்டுட்டு கிடக்கான். வேற வழி இல்ல, எழுப்பித்தான் அவனும். ராசி ராசி ஏலே. என்னம்மா தூங்கிட்டு இருக்கல திடீர்னு வந்து அலறியா? ஆமால நான் இப்ப பேச பூரா உனக்கு அலர்ந்த மாதிரி தானே தெரியும். ஏம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? காலையில நல்லா தானே இருந்தா, நான் சாப்பிட்டுட்டு தூங்க வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கவனே எழுப்பி என்னமில்லாம ஏஸ்தா. என்னாச்சு? சண்டை போட்டியெல்லாம் 2 பேரும்? ஆமால சண்டை தான் போட்டோம். ஆனா இப்ப இல்ல, தங்கச்சி வந்திருந்தா தெரியுமா அன்னைக்கு. தங்கச்சி வந்த அன்னைக்கு சண்டை போட்டு நடந்தியலா? ஆமால அன்னைக்கு என்ன கேள்வி கேட்ட தெரியுமா? என்னையும் தங்கச்சியும் உன் பொண்டாட்டி. ஏம்மா நான் நாளைக்கு நடந்து முடிஞ்ச சண்டையை இப்ப ஏமா பேசிக்கிட்டு இருக்க? நீ தூங்க விடுமா? இல்ல அவ தங்கச்சி வந்த அன்னைக்கு என்னையும் அவளை ஏசிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க மேல அக்கறை இருந்தா உனக்கு இப்படி தூக்கம் வருமால? கடவுளே நான் என்ன செய்வேன்? ஏம்மா ஏதோ அன்னைக்கு சண்டை வந்திருக்கும், என்ன தேர்வு பேசியிருப்பா. அதை அந்த ஆளை விடுமா. எப்படி எல்லாம் விட முடியும்? அவன் எதுக்கு சண்டை போட்டா தெரியுமா? எதுக்குமா? எதுக்காண்டியாவா? அன்னைக்கு நீ தூங்கிக்கிட்டு இருந்தப்ப எல்ஐசி தாத்தா வந்தார்ல, அவர்கிட்ட ரூபா எப்ப வரும்னு கேட்டதுக்கு இன்னொரு 4 வருஷம் கழிச்சு வரும்னு சொன்னாரு. அதுக்கா சண்டை போட்டிய? முழுசா கேளுல சொல்லு. அப்போ நான் சொன்னேன் சீக்கிரம் வந்தா என் அவளுக்கு வாங்கி கொடுக்கலாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே உன் பொண்டாட்டி என்ன வரத்து வந்துட்டா தெரியுமா? உங்க மவளுக்கு அந்த ரூபாய கொடுக்க விட மாட்டேன், வைக்க விட மாட்டேன். அப்படி குடுத்தியன்னா உங்களுக்கு சுவாத்துல விச வச்சு கொண்டுருவோங்க. விச வச்சு கொண்டுருவோம்னாலா? அப்படியே சொன்னா? ஆமால அன்னைக்கே நான் உன்னை எழுப்பி சண்டை போட்டு ஒரு கதையை ஆக்கியிருப்பேன். அன்னைக்கு மர்மோன்னு வீட்டுல இருந்தாரு. அப்படிங்க நான் ஒரே காரணத்துக்காண்டி விட்டு வச்சேன். சரி இப்ப எதுக்குமா அதை பத்தி பேச? எதுக்கு பேசுறியாவா? நீ இப்பமே அந்த நெடுமாட கூப்பிட்டு எங்க அம்மாக்குள்ள எல்ஐசி பணத்தை என் தங்கச்சி தான் கொடுப்போம்னு சொல்லுத. அப்படியே சுவாத்த விச வச்சு கொள்ளுவோம்னு சொன்ன காரணத்துக்காண்டி என் காலில் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க சொல்லுத. இது ரெண்டையும் இப்பமே நீ பண்ணுத. ஏமா தூங்கிட்டு கிடந்தவனை எழுப்பி சண்டை போட சொல்லுத. ஏல அப்ப அவ எங்களை பேசின வார்த்தையெல்லாம் ஒண்ணுமில்லன்னு ஆக்கிட்ட அப்படித்தானே? அவ சுவாத்துல விச வச்சு கொண்டுருவோம்னு என்னையும் தங்கச்சியும் பார்த்து கேட்டதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமாவே தெரியல என்னல? எங்க மேல உனக்கு அக்கறையே இல்லல, அதாம்ல இப்படி சொல்லுத. உனக்கு உன் தூக்கம் தானல முக்கியமா போச்சு. என்னை பத்தி தங்கச்சியை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாம போயிட்டுல. போலடா போறேன்னா உன்ட்ட பேசவே மாட்டேனுமே. என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. என்ன இன்னும் அப்படியே நிக்கான்? ஒரு வார்த்தை அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு சத்தம் போடான்னு பார்த்தா கல்லு கணக்கா நிக்கான். இன்னும் பயிற்சி வேணுமோ? சரி கூட 2 டைலாக் அடிப்போம். ஆனா இப்ப சொல்லுதம்ல, இப்படி காதால கேட்டுட்டு கூட அவளை கண்டிக்காம
பண்ணி இருக்க பாத்தியா? இந்த வீட்டுல நான் யாமல இனிமே இருக்கணும். நான் போய் என் மாவா வீட்லயே இருந்துக்கிட்டேன். இனிமே என்ன தேடி நீ வரேன்டா. உன்னைய பார்க்க நான் இந்த வீட்டுக்கு வரல. நீ உன் பொண்டாட்டியுமே இருந்துக்கோங்க. என் எல்ஐசி பணத்தையும் கூட நான் செத்து போயிட்டோம்னு போய் சொல்லி நீ உன் பொண்டாட்டியுமே வாங்கி தின்னுருங்க. எம்மா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? போல பாசமா இருக்கவங்களுக்கா நடிக்காத. நான் தங்கச்சிட்டு போறேன். இனி என்ன தேடியே நீ வரேன்டா. நீங்களே இந்த வீடு வாசல் எல்ஐசி எல்லாத்தையும் தின்னுங்க. என் பிள்ளைக்கு எதுவும் கொடுக்கண்டா. இப்ப என்னம்மா உனக்கு வர எல்ஐசி ரூபாய தங்கச்சிக்கு கொடுக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கா இவ்வளவு தூரம் அழுவுதா? அதை சொன்னோம்னா என் பொண்டாட்டி சரின்னு கேட்டுக்கிட்ட போறா. கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பா. இதை சொன்னதுக்கு தான் எனக்கு சுவத்துல விச வச்சு கொல்லும்னு உன் பொண்டாட்டி சொன்னா. இப்பவே அவளை கூப்பிட்டு என் தங்கச்சிக்கு தான் எல்லாத்தையும் கொடுப்போம்னு சொல்லி நீ அப்படி சொன்னாதான் நான் அந்த வீட்டுல இருப்பேன். அப்படி இல்லாட்டா இப்பவே கிளம்பி நான் என் மாவா வீட்டுக்கு போயிருவேன். சரிம்மா நீ ஆளாத. கண்ணத்தோட நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு சொல்லுதேன். கூப்பிடு. சின்ன பொண்ணு என்ன இந்த ஆளு எந்திரிச்சிட்டாரா? அதுக்குள்ள இப்படி எந்திக்க மாட்டாரா? வயிறு எதுவும் பச்சிருச்சா? இன்னைக்கு சடங்கு வீட்டுக்கு போனோம்னு வீட்டுல இன்னும் சோறு பொங்கலையே. சரி இதுவும் நல்லதுதான். இந்த ஆளையும் கூப்பிட்டு சடங்கு வீட்டுக்கு போய் தின்ட்டு வந்துட வேண்டியதான். சின்ன பொண்ணு. அதான் வந்துட்டேங்க. என்ன அத்தானே சீக்கிரமே எந்திரிச்சிட்டிய? நல்லதா போச்சு. நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தான். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? மத்தியானம் சடங்கு வீட்டுல போய் நம்ம சாப்பிடுவோம். இந்த ஆளை எப்படி கூட்டு போவ? எந்திக்கவும் மாட்டாரான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எந்திரிச்சிட்டிய. இதுதான் தான் உண்மையான லவ்ங்கிறது. நான் மனசுல நினைச்சதுக்கே நீங்க எந்திரிச்சிட்டிய பாத்தீங்களா? எத்தே நீங்க எப்போ வந்தீங்க? எங்க என்ன நீ பார்க்கவே இல்லையோ? இல்லையத்த இப்பதான் பாக்கேன். குட்டடின்னு கிடைக்க பத்தியலா? நான் என் வீட்டுக்கார பத்தி பேசிட்டு இருந்தேன்னா மேட்டால பக்கவும் கீழே என்ன நடக்குன்னு கவனிக்கவே இல்ல. நீங்க எப்பத்துல இருந்து இங்க நின்னுட்டு இருக்கிய? என் மாவனை நான் தான் எழுப்பினேன். அப்பதுல இருந்து நான் இங்கதான் இருக்கேன். நீங்க தான் எழுப்புனீங்களா? ஆமா, நீ மனசுல நினைச்சாக்கல ஒண்ணு அவன் எந்திரிச்சிடல. நான் தான் எழுப்பியிருக்கேன். எத்தே அப்ப என் மனசு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டோ? பரவாயில்லையே, நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். நான் மனசுல நினைச்சது என் வீட்டுக்காருக்கு புரிஞ்சதோ இல்லையோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க? எவளே எதையும் கிறுக்கு மாதிரி உளராம தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என் மாவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசறதுக்கு கூப்பிட்டான். என்னன்னு கேட்டுட்டு மறுபடியும் போய் வேலையை பாரு. என்னது தான் முக்கியமான விஷயம்? அது சின்ன பொண்ணு, இந்த அம்மாக்குள்ள எல்ஐசி இருக்கு பத்தியா? அது அம்மா வாங்குத பென்ஷன் பணத்துல கட்டுது. அதை அப்படியே அவ தங்கச்சி கொடுக்கன்னு நினைக்கா. கொடுத்துட்டு போட்டு சின்ன பொண்ணு, நம்ம அதுல தலையிட வேண்டாம். ஓஹோ, இத உங்ககிட்ட சொல்லி இப்ப சண்டை எடுக்கணுங்க கண்ணா உங்க அம்மா வந்து எழுப்பினாவளோ? அவ மவளும் மருமனும் இருக்குன்னு வாயை பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவ ஊருக்கு கிளம்புன உடனே மறுநாள் சண்டை எடுக்கணும்னு இழுக்காவளோ? இப்போ அப்படி இல்ல சின்ன பொண்ணு. நீ சும்மா இல்ல எவளே. என்ன என் மவனை ஒரு படியா அதட்டுத? நீ சொன்னனக்கா என் மவளும் மருமனும் ஊருக்கு போன பிறகுதான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தேன். அதே மாதிரி பேசிட்டேன். என் மவன் தான் சொல்லுதாம்ல எல்ஐசி ரூபாய் என் மவளுக்கு தான் கொடுக்கணும்னு பொத்திக்கிட்டு இரு. இனிமே அவர் சொல்லிட்டாருன்னா நான் கேட்டணுமோ? நான் சொல்லி எத்தனை விஷயத்துல அவர் கேட்டாரு? இதை நான் கேட்கணும். சின்ன பொண்ணு சொல்லுதே கேளு சின்ன பொண்ணு, நமக்கு அது வேண்டாம். நீங்க சும்மா இருங்க. காலம் பூரா உழைச்சு அந்த தொங்கச்சி கறிக்கும் ஆத்தாளுக்கு தானே போட்டிருக்கிய. பதிலுக்கு இந்த பொம்பளை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கா? அந்த எல்ஐசி ரூபாய் கூட தரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? தர முடியாதுல. என் மவனை கொடுத்தா அவனை வச்சுக்கிட்ட போறா. நீலா அப்படிங்க திம்ப. உனக்கு வந்து சேர்ந்தக்கா நான் பென்ஷன் பணத்தை வாங்கி அதுல கட்டியிருக்கேன். ஒத்த நயா பைசா தர முடியாது. அதான் என் மவன் சொல்லிட்டாம்ல, பொத்திக்கிட்டு இருந்து பாத்துக்கோ இனிமே. அதெல்லாம் முடியாது. இந்த விஷயத்துல அவர் பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி எல்ஐசி ரூபாயை நான் தான் வாங்குவேன். என் புருஷன் உழைச்சு போடணும். அதுல உன் கட்டையும் வளர்த்துக்கிடுவேன். உன் அவளுக்கு நல்லது கட்டையை செஞ்சுக்கிடுவேன். கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிடுவேன். எல்லாம் பண்ணிக்கிடுவேன். ஆனா எங்களுக்கு வர வேண்டிய ரூபாய் நான் கேட்ட மட்டும் நான் கெட்டவளா? தரமாட்டேன்னு சொல்லுவியோ? அதெல்லாம் முடியாது. நான் வாங்கத்தான் செய்வேன். ஒரு மவனை பெத்து வச்சுக்கிட்டு அவன் ரத்தத்தை உறிஞ்சு தானே அம்மை மவனும் வாழுதியே. அந்த மவனுக்கு ஒரு பென்ஷன் ரூபா தன்னால சேர்ந்த ஒரு எல்ஐசி ரூபாயை தரமாட்டோம்னு பேச நீ எல்லாம் ஒரு அம்மையா? உன்னையும் தூக்கி வச்சு பேசாரு பாரு அந்த ஆளு சொல்லணும். சின்ன பொண்ணு என்ன வார்த்தை பேச எங்க அம்மா கிட்ட? ஏன் நான் என்ன தப்பாவா பேசினேன்? உங்க ரத்தத்தை உறிஞ்சு தானே ஆத்தாள் மவனும் வாழுதால்வோ? நேத்து போறவா என்னென்னத்தை தூக்கிட்டு போனானே தெரியல வீட்டுல. அத்தான் தண்டி பேக்கு வார நேரம் போற நேரம் அவனுக்கான அள்ளிட்டு போறா. அவளுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கணும், வீடு வாச கட்டணும், உங்க ஆத்தாளுக்கு சோறு விடணும். அவ வார நேரம் போற நேரம் அப்படிக்கான அள்ளிட்டு போகணும். ஆனா அந்த பென்ஷன் பணம் ஒரு 2000 ரூபாய் எல்ஐசி கட்டி வச்சிருக்கா. அதை கூட உங்களுக்கு தரமாட்டானா? இது என்ன நியாயம்? நான் விட மாட்டேன், கேட்கத்தான் செய்வேன். அந்த பணத்தை மட்டுமாவது நான் வாங்கியே தீருவேன். சொல்லுதே கேளு சின்ன பொண்ணு. எங்க அம்மாவையும் என் தங்கச்சி நீ பேச வேலை வச்சுக்கிடாத. என் கடமை நான் அவளை பார்த்துட்டே முடிஞ்சு போச்சு. செய்ய வேண்டிய கடமையை தானே நான் செஞ்சிருக்கேன். செய்ய வேண்டிய கடமை 10,000 ரூபாய் செய்ய வேண்டிய இடத்துல 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் புடிங்கி திங்கால்வோ? இதான் செய்ய வேண்டிய கடமையோ? சரி நாமளா செய்தேன். நீ அவன் அப்ப வீட்டுல இருந்து செய்த. அப்படி உழைச்சு உங்க தங்கச்சிக்கு உங்க ஆத்தாளுக்கு தான் போடணும்னா என்ன எதுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வாரியே? இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கேட்க கூடாது, எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா நான் என்ன ஊமையா அப்படியே உட்காந்துருக்கு? அப்ப நீங்க அப்படியே கட்டிட்டு வந்திருக்கணும். பேச தெரியாத ஒரு பிள்ளைய, கண்ணு தெரியாத ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கணும். அதுவும் சரிதான். அப்படியாவது கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருந்தாலும் நான் நிம்மதியா இருந்திருப்பேன். உன்னைய கட்டிட்டு தான் எப்படி நிம்மதி இல்லாம சீரழிதேன். நானும் உங்களை கட்டி ரொம்ப நல்ல இல்ல, நானும் சீரழிஞ்சிட்டு தான் கிடக்கேன். இப்படி எப்ப பார்த்தாலும் ஆத்தாளுக்கும் தங்கச்சிக்காரிக்கும் சிங்கி அடிக்க ஒருத்தனை கட்டிட்டமேனு தலைவிதியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ சொல்றதெல்லாம் தான் அங்க கேட்கணுமோ? ஒழுங்கா என் பேச்சையும் எங்க அம்மா பேச்சையும் கேட்டு இருக்கதா இருந்தா வீட்டுல இரு. அப்படி இல்லாட்டா எந்த ஆளையும் பெயர் பார்த்துக்கோ. கேப்பாடா என் பிள்ளை என்ன அழகா பேசிட்டான் எனக்காண்டி. என் தங்கம் அவனை போல வருமா? இதை என் மாவட்ட சொன்னா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவள் அநியாயம் பண்ணிட்டு திரிதாள்வோ? அத ஒரு வார்த்தை எம்மா இப்படி பண்ணுதியேன்னு உங்களுக்கு கேட்க முடியாது.
நான் நியாயப்படி ரூபா கட்டம்னா உடனே நான் கெட்டவா, நான் வீட்டை விட்டு போகணுமோ? நான் ஒன்னும் உன்னைய வீட்டை விட்டு போன்னு சொல்லல. எங்க அம்மா பேச்சை என் பேச்சையும் மதிக்கதா இருந்தா இங்க இருந்தான்னு சொல்றேன். அப்படி ஒன்றும் ஒரு சுவாத்துக்காண்டி உங்க வீட்டுல கேவலப்பட்டு நான் கிடக்க முடியாது. நான் போறேன். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிட்டேன், உங்களுக்கும் சொல்லிக்கிட்டேன், பின்னாடி பல்ல காட்டி நிக்கல அந்த கிழவிக்கும் சொல்லிக்கிட்டேன். எப்போ என்னை விட இந்த கிழவியாவும் அவள் தான் முக்கியம்னு என்னை வெளியே போனாலும் பரவாயில்ல நீங்க கேட்டுட்டீங்களோ, இனி நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், போறேன். இனி நீங்களா வந்து நான் பேசினது தப்பு சின்ன பொண்ணு, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நான் வருவேன். அல்லாத பட்சத்துல தப்பி தவறி கூட இந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். பாத்துருவோம் நீங்களா நானு. நீங்களா என்னை தேடி வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நான் வருவேன். பிறகு சாலியா இருக்கிறதுக்கு அங்க வந்து விடுப்பாவ. என்ன சின்ன பொண்ணு, வீட்டுல சண்டை இருந்தா 4 வார்த்தை முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதுக்காண்டி வீட்டை விட்டேவா வருவா? ஆமா சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் வீட்டை விட்டு வரக்கூடுமா? ஏக்கா எனக்கு மரியாதையே இல்லாத இடத்துல நான் எப்படிக்கா இருக்க முடியும்? அவர் அம்மா பண்றது நியாயமே கிடையாது. அதை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்காரு. நான் நியாயமா கேள்வி கேட்டவளையும் என் பேச்சை கட்டி எங்க அம்மா பேச்சை கட்டி இருக்கதா இருந்தாரு, இல்லாட்ட வீட்டை விட்டு போன்னு கேட்டுட்டாரு. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் நான் அந்த வீட்டுல கிடந்து சுவார்த்தீங்கவா? அதான் நான் வாட்டுக்கு வெரசலா கிளம்பி வந்துட்டேன். இப்ப யாரு அடுத்தவனா பேசிட்டான்? உன் புருஷன் தானே. அதுக்காண்டி என்னனாலும் பேசலாமோ? அப்படி சொல்லி சின்ன பொண்ணு, இவ்வளவு தூரம் அவன் உன்னையும் மதிக்காம பேச பிறகு நீ எதுக்கு அங்கே கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கணும்? 4 மணி இன்னைக்கு தான் உருப்படியா பேசியிருக்கு. ஆமா, உன் மாமியாருக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு உன் புருஷன் உன்னை எப்ப பார்த்தாலும் இப்படி மட்டந்தட்டியே பேசிட்டு கிடப்பா. நீ அங்கேயேவா இருப்ப? கலகம் இருந்தாதான் நியாயம் பிறக்கும். ஏன் சாந்தி, நீ வேற இறக்கி விடாத சாந்தி, ஏற்கனவே சண்டை போட்டு வந்து கிடக்கா. ஏக்கா நமக்குன்னு சுய மரியாதை வேண்டாமக்கா. அவ்வளவு தூரம் கேட்ட பிறகு இவன் அங்கே இருந்தாலும் இவளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? சுவாத்துக்காண்டி வீட்டுல கிடக்கா, இவள் இன்னும் கொஞ்சம் தான் மரியாதை இல்லாம நடத்துவாவே. ஆமா பாத்தீங்களா? சரி, சண்டை போட்டுட்டு ரோசத்துல வந்துட்ட, உன் சுய மரியாதை முக்கியம்னு வீட்டை விட்டு வந்துட்ட. இனி எங்க போய் தங்க திங்க தூங்கலாம் பண்ண முடியும்? லட்சுமி அக்கா, இப்படி டீமோட்டியா பேசாதியக்கா. எது டீமோட்டியா? என்னது, நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கேன். சீமாட்டியா பேச, கோமாட்டியா பேசுங்க. ஏக்கா சீமாட்டிலக்கா, டீமோட்டியா பேசாதியன்னு சொன்னேன். டீமோட்டினா அவ ஒரு நம்பிக்கையில நம்ம வீட்டை விட்டு போவோம், நம்ம தனியா வாழ்ந்துக்கிடுவோம்னு வந்திருக்கா. அவளை நீங்க வந்து குறைச்சு பேசிய, ஒரு மாதிரி இழிவுபடுத்த மாதிரி பேசியல, அதை தான் செய்யாதியன்னு சொல்லுவேன். ஏ அப்பா, 4 மணி உங்களுக்கு என்ன அறிவு? ஆமா சின்ன பொண்ணு, நீங்க எல்லாருமே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிய. ஆனா எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு. ஆமா ஆமா, எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அப்புறம் சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா கேட்டாவ தெரியுமா? திங்க தூங்கலாம் என்ன செய்வேன்னு. அதுக்கு நான் வழி சொல்றேன் உனக்கு. சொல்லுங்கக்கா கேப்போம். அப்படி கேளு. கையில காசு எதுவும் வச்சிருக்கியா? அது எப்படி இருக்கும் சாந்தி, வீட்டை விட்டு வந்துட்டா கையில ஒண்ணும் இருக்காது. இல்லக்கா, ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கேன். 5000 ரூபாய் வச்சிருக்கியா? எப்படி சின்ன பொண்ணு? வீட்டை விட்டு வரும்போது ஹேங்கர்ல வச்சு சட்டையை மாட்டிட்டு தான் இருக்கா. சரி, அவர் ஞாபகார்த்தமா என்னத்தையாவது எடுத்துட்டு போமே அப்படின்னு சட்டப்பையில கை வச்சு பார்த்தேன். அப்போதான் 500 ரூபா நோட்டு பண்டெல்லாம் ரப்பர் போட்டு இருந்தது. சரி, இது நினைவா வச்சுக்கிடுமேனு எடுத்துட்டு வந்துட்டேன். வார வழியில எண்ணி பார்த்தா ஒரு 5000 ரூபாய் இருந்தது. அவ்வளவுதாங்க இப்போதைக்கு கையில வச்சிருக்கேன். வரும்போது அப்போ புருஷன் பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் ஆட்டிய போட்டா வந்திருக்க. இங்க வந்துகிட்டு சுய மரியாதை முதல் மரியாதைன்னு கதை விட்டுட்டு கிடக்க. ஏன்க்கா, அது ஏன் காசு தானே. எத்தனை வருஷம் வீட்டுக்கு பொங்கியாக்கி வடிச்சு தட்டியிருக்கேன். அதுக்கு அவர் எவ்வளவு தரணும் தெரியுமா எனக்கு? இதெல்லாம் சும்மா சாம்பிள் ரூபா தான். டைவர்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஜீவனாம்சம் போட்டு கேஸ் போட்டேன்னு வைங்களேன், எனக்கு அவர் 25% அவர் சம்பளத்துல இருந்து தர வேண்டி இருக்கும் தெரியுமா? அப்படி சொல்லி சின்ன பொண்ணு, வீட்டுக்காரன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்டுட்டே இருக்கணும் பாவ. அந்த லட்சுமி அக்கா மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் நம்மள வாழவே விட மாட்டாவ. ஆமாம்மா, நீ நல்லா வாழ வச்சிருவே எல்லாவளையும். உன் பேசக்கட்ட உருப்பட்டுருவாவா. பிளம்பர் ஆண்டி மாதிரி பேசாதியக்கா. 4 மணி, இது என்னது பிளம்பர் ஆண்டி? அதான் எப்ப பார்த்தாலும் பழைய பிராணத்தையே பேசிட்டு கிடப்பாவுல்ல. 4 மணி அது பிளம்பர் இல்ல, பூமரு. அதான். ஆனா இந்த சங்கடத்துல என்னதான் சிரிக்கியம்மா? என்னக்கா சங்கடம்? இனிதான் நிம்மதியா இருக்க போறேன். ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி பெசாட்டி நான் மட்டும் அந்த வீட்டுல நிம்மதியா வாழ போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பொங்கியாக்கி சாப்பிட்டுக்கிட்டு, எனக்கு பசிச்சா மட்டும் பொங்கிக்கிடுவேன். பசி கேட்டா பொங்கவே மாட்டேன். எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்பவே தூங்கிடுவேன். எப்போ எனக்கு தூக்கம் தெளிதோ அப்பதான் எந்திப்பேன். இதெல்லாம் கல்யாணம்னா நமக்கு கிடைக்காத வரும். அது அவ்வளவு இனிமே நடக்கும். நான் ஏன் வருத்தப்பட போறேன்? அந்த வீட்டுல இருந்தா வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சே சாவணும். ஆனா மதிக்கவே மாட்டாவ. இனி நான் தனியா இருந்துக்கிடுவேன். என்னைய நானே பாத்துக்கிடுவேன். ஆமா சின்ன பொண்ணு, ஊர்ல என்ன வீடு வாசலா இல்ல வாடகைக்கு? எத்தனை வீடு கிடக்கு? ஏதாவது ஒரு வீட வாடகைக்கு எடுத்துட்டு ரூபா தாரன்னு சொல்லிட்டு கொடுக்காத. இருக்கு ரூபாயை வச்சு இந்த அம்மா ஹோட்டல்ல 2 ரூபா 10 ரூபான்னு ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்டேன்னு வைய, இந்த 5000 ரூபாய் வச்சு நல்லா 1 மாசம் அழகா உட்காந்து சாப்பிடலாம். ஏன் போட்டு மாமியாட்ட கிடந்து சீரழியணும்? அப்போ வாடகைக்கு வீடு எடுத்துட்டு அவ்வளவு வாடகை கொடுக்காம இருக்க சொல்ற அப்படியா? ஆமாக்கா, கையில வெறும் 5000 ரூபாய் தானே வச்சிருக்கா. அதை வச்சுக்கிட்டு வாடகை கொடுத்துட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு எங்க போவா? முதல்ல கரெக்டா 1ஆம் தேதி ஆனா வாடகை தந்துடும் சொல்லி தான் போய் தங்கணும். அதுக்கடுத்து அடுத்த மாசம் அப்படியே கிடைச்சிட வேண்டியதானே? அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. உன் வீடு ஒண்ணு சும்மா தானே கிடக்கு, வாடகைக்கு ஆள் வராம அந்த வீட்லயே அவளை தங்க சொல்லிடு. இந்த ஐடியா கொடுக்கவா நீ தானே? உன் வீட்லயே வந்து இருக்கட்டும். என் வீடு எங்க இருக்கு? என் வீடு தான் நான் பாக்கியக்கா அவனுக்கு கொடுத்துட்டேனே. பாக்கியக்காக்கே 2 வீடு இருக்கு. அவன் ஒரு வீட்லயே அவன் அவன் ஒரு வீட்டுல இருக்கவள. உன் வீட்டு எதுக்கு வாடகை எடுக்க போறாவோ? எதுக்கோ எடுத்துட்டு போறாவோ. உங்களுக்கு என்ன அடுத்த வீட்டு விஷயத்தெல்லாம் துருவி கேட்பியல? உங்க வீட்டுல 1000 நடக்கும் வெளியில சொல்லிட்டா இருக்கிய. நான் ஒன்னும் உன்னைய மாதிரி தேரழுத்து தெருல விடல. இன்னமும் அவளுக்காண்டி அக்கறையா பேச மாதிரி பேசினேன்.
சும்மா கிடக்க வீட்டுல ஒரு 10 நாளைக்கு நீ இரு சின்ன பொண்ணு, வாடகை எல்லாம் தர வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே நீ? சும்மா இருன்னு எவ சொல்லுவா? வீடை கட்டி பாருங்க தெரியும். கடனை உடனே வாங்கி வீடை கட்டி வாடகை கூட்ட உங்களுக்கு அது லேசா தெரியுதோ? அப்போ வேற யார் வீட்லயும் அவன் வாடகைக்கு போய் இருந்துட்டு வாடகை கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு அதே கஷ்டம் தானே. உனக்கு வந்தா ரத்தம், வேற யாருக்கு வந்தா தக்காளி சட்னின்னு. வாங்க, உங்ககிட்ட எல்லாம் யார் பேச? இங்க பாரு சின்ன பொண்ணு, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. நானும் சரசக்காவும் வாரோம், என்ன ஏதுன்னு பேச உன்னைய வீட்டுல விட்டுட்டு வரோம். தேவையில்லாம சின்ன சண்டையை பெருசாக்கி வீம்பு பண்ணிட்டு கிடக்காத. ஆமா சின்ன பொண்ணு, லட்சுமி சொல்லறக்கா நானும் வரேன். உன் மாமியாட்டையும் அவன்கிட்டயும் பேசி உன்னை அங்க வீட்டுல விட்டுட்டு வரோம். வா எந்திரி கிளம்பு. முடியாதுக்கா. அந்த ஆள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கட்டி என்னை கூட்டு போனா மட்டும்தான் நான் போவேன். இல்லட்டா நான் அந்த மரத்தடியிலே கிடந்துருவேன். அப்ப கடைசி வரைக்கும் இங்கனே கடை. நான் சொல்லுதுன்னு கேளுங்க. ஆரம்பத்திலே உங்க மவனை உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்ட பாருங்கக்கா. ஆமா, ஒரு பிரச்சனை வரவும் எப்படி அவ பக்கமா பேசிட்டு போறான். நாளை பின்ன ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணுனா கூட உங்களை அம்மானு கூப்பிட மாட்டான் போலேக்கா. அவளுக்கு சொன்னது மாதிரி நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு இன்னொருத்தி தான் அவனை சொந்தமாக்கிக்கிட்டா. நமக்கு பிள்ளைய அவன் இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. சே, இதை யார்ட்டையும் சொல்லி புலம்புனான்னு கூட கேவலம். பெத்த மவனே அவ மேல பாசமா இல்ல, இவளுக்குன்னு நாதி இல்லைன்னு எல்லாவளும் என்னை முன்ன விட்டு பின்ன பேசுவா. மல்லியா, வாங்க. என்ன கேரளாக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமா போயிட்டு வந்தாச்சு. வரும்போது பலாப்பழம் போட்டிருந்தான் கடையில, நல்லா இருந்தது, அதான் ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டேன். நல்ல பெரிய பழமா இருக்கு பத்தியா, 120 ரூபா தான், பரவாயில்ல. என்ன இப்படித்தானே ஒரு ரியாக்ஷனு? எப்பா கொஞ்சம் தள்ளி உட்காரட்டும். அம்மாடி, ஒரு வழியா போயிட்டு வந்தாச்சு. மல்லியா, சொல்லுங்க. என்ன இது உனக்கு? வந்த உடனே எப்ப போனியே, எத்தனை மணிக்கு வந்தியா, என்ன செஞ்சியே எல்லாம் கேட்ப, ஒண்ணுமே கேட்க காணும். கம்முன்னு ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கிட்டு உட்காந்துருக்க. உன்கிட்ட சொல்லிட்டு தானே கேரளாக்கு போனேன், பிறகு என்ன மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு உட்காந்துருக்க? நான் அதுக்கு ஒன்றும் அப்படி இல்லைங்க, எனக்கு மனசு சரியில்லை, நான் உட்காந்துருக்கேன். மனசு சரியில்லையா? ஏன்? நாம நல்லா இருந்தோம், நம்ம மனசும் நல்லா இருக்கும். நீ தேவையில்லாதெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு இருக்கவளையும் படாப்படுத்திட்டு நீ இப்படி இருக்க. இப்ப யார் நான் படாப்படுத்திட்டேன்? நானே தலைவலியில இருக்கேன், பொத்திட்டு இருந்திருக்க பாத்துக்கோங்க. தேவையில்லாத என்கிட்ட பேசிக்கிட்டு. எம்மா, ஏம்மா இப்படி இருக்க? இப்படி எங்க கூட சண்டை போட்டு உனக்கு என்ன கிடைக்கி? நேத்து அந்த பிள்ளைய அத்தனை பேருக்கு முன்னாடி ஏசுதியா? உனக்கு மனசாட்சி இல்லையா? எந்த பிள்ளைங்கள ஏசுனா? வேற யாருப்பா? மகாவை தான் பிடிச்சி நேத்து 4 பேருக்கு மத்தியில அண்ணன் திட்டிட்டு இருக்கா. அவ அளவே செஞ்சுட்டா, அவ திட்டின திட்டுல. இது மர்மோல ஏசுனாலா? ஏமல்லையா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அந்த பிள்ளைய பிடிச்சியா ஏசுன? ஏன் குதிக்கீரி ஒரு படியா? அவ என்ன பண்ணா உங்களுக்கு தெரியுமா? போறவ வார வழியெல்லாம் கூட்டி என்னை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்கா. அவ பேசிக்கிட்டு இருக்கதை நான் பாத்துட்டேன். உடனே நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நல்ல வேணாக்கா சீன் போட்டுட்டு போயிட்டா. அந்த பிள்ளை ஒன்னும் அப்படி செய்யற ஆளு கிடையாது. உன் புத்தி முதல்ல சரியில்லை. அப்படி சொல்லுங்கப்பா. என்னத்துல அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க? அப்பனுக்கு பக்கா பாட்டு படிக்கியோ? ஏம்மா, நானும் உங்ககிட்ட சத்தம் போடக்கூடாது, வேண்டாம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மேல தப்பு இருக்கு அப்படிங்கக்காண்டிதான் வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன், சரியா? ஆனா நீ நாளுக்கு நாள் செய்தது சரியில்லை. என்னதுல சரியில்லை? நீ ஒரு மவனா சரியா இருக்கல, நீ எல்லாம் என்ன என்னைய பேச வர? நான் ஒரு மவனா உனக்கு செஞ்ச தப்புன்னா அந்த கல்யாணத்தை சொல்லாம செஞ்சுக்கிட்டதான். அது மட்டும்தான் நான் செஞ்ச தப்பு. அதுவும் ஒன்னாலதான், உனக்காண்டி தான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. எது எனக்காண்டி பண்ணியா? ஆமா, இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு பிறவே நீ இந்த வரத்து வாரிய. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அந்த பிள்ளைய விரும்புதேன், அவ்வளவுதான் கெட்ட போறோம்னு சொல்லி தான் நீ கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பியா? அது எனக்கு பிடிக்காத பிள்ளைய கெட்டக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பிறகு உங்ககிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னா நீ ஒத்துக்கிட மாட்டேன்னு இப்ப கூட சொல்லுத. கல்யாணம் முடிச்சு 1 மாசம் ஆக போகுது, இன்னும் வரைக்கும் கூட நீ அவளை ஏத்துக்கிடல. அப்படிங்கும் போது நீ சம்மதிக்க மாட்டேன், உங்க அப்பாவும் சம்மதிக்க மாட்டேன். உங்க பட்சத்துல நான் அப்படித்தானே கல்யாணம் முடிக்க முடியும். இதுல நீ என் மேல கோபப்பட்டு என்ன ஆக போகுது? நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் அந்த தப்புக்கு நீ ஒரு காரணம் தானே. அப்படி சொல்லல. என்ன நொப்படி சொல்லி? ஏன் அவன் கேட்க கேள்விக்கு உண்டு இல்லன்னு உனக்கு பதில் சொல்ல முடியுதா? உன்னாலதான் அந்த போய் எப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. உன்கிட்ட சொன்னா நீ சம்மதிப்பான்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திருக்கலாம். நீ தான் இவ்வளவுக்கும் காரணம். கடைசி நீயே அந்த பிள்ளை மேல கோவப்பட்டு கிடக்க. ஏம்மா, நீ கோவப்பட்டாலும் சரிம்மா, நான் சொல்லுறத ஒரு 5 நிமிஷமாவது அமைதியா கேளு. நேத்து அந்த 2 அக்கா கிட்ட என் பொண்டாட்டி உன்னைய பத்தி தப்பா பேசினான்னு சொல்லுதியே, அவ அப்படி பேசதா இருந்தா எத்தனை பேர் உங்ககிட்ட இருந்தாருன்னு சொல்லிருப்பாவோ? அப்படி யாராவது இது வரைக்கும் சொல்லிருக்காவலாமா? மத்தவங்க எல்லாத்தையும் விடு. என் பொண்டாட்டி தேனம் சரசத்தை லட்சுமியத்தை எல்லாம் பார்க்கதான் செய்தா. வாசல கோலம் போடும்போது பாக்கா, வீடு தூக்கும் போது பாக்கா, துணி காய போடும்போது பாக்கா, பேசுதா. யார்ட்டையாவது உன்னைய பத்தி இது வரைக்கும் தப்பா சொன்னாலும் பேர் வந்திருக்கா? அவ என்கிட்ட சொன்னா சண்டையா இருக்குன்னு சொல்ல மாட்டாவோ? முதல்ல நீ உன் புத்திய மாத்துமா. இன்ன வரைக்கும் ஆச்சு உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னதுல என் வீட்டுக்காரி. நீயே மூஞ்சி முறையை தூக்குனாலும் அவ உன்னைய விட்டு கொடுக்காம அத்தை அத்தைன்னு உன் பின்னாடியே தானே பேசிக்கிட்டு அலையுதா. நேத்து அந்த அக்கா மாதிரி சொன்ன உடனே இவளை இப்படி ஏசுதிய. நாங்க முக்கியமா அவ்வளவு நேரம் முக்கியமாமா உனக்கு? நீ இத்தனை நாள் பேசாம இருக்கிறதுக்கும் மூஞ்சி முறையை தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் வெடுக்க வெடுக்குன்னு அவளை ஏசதுக்கும் மத்த எந்த பிள்ளையுமா இருந்தது அப்படின்னா இன்னாரும் தனி கொடுத்தன போகணும் என்னை தனியா எடுத்துட்டு போயிருக்கும். ஆனா மகா அப்படி ஏதாவது சொல்லுதல்ல, நீ திட்டுனாலும் கூட சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருந்துக்கிடுவா. இம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கம்மா, தேவையில்லாம இனி மூஞ்சி முறையை தூக்கிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்காத. அவளும் யார்கிட்டயும் உன்னைய பத்தி அப்படி பேச ஆள்லாம் கிடையாது. நாளைக்கு உன்னையும் அப்பாவையும் நானும் என் பொண்டாட்டி தானமா பாக்கணும். தெருவுல போற அக்கா மரமா வந்து பாக்க போறாவோ? நேத்து அவ பேச்ச கட்டிட்டு இவளை ஏசுத. ஏமா இப்படி மாறிட்ட? நல்லா தானமா இருந்த. நான் மகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உனக்கு பிரச்சனை இல்ல. அவ அப்பா அம்மா இப்படி பேசிட்டவங்க தானே பிரச்சனை. அவ பேசினா அவட்ட மட்டும் கோவத்தை காட்டேன். மகா என்ன செய்வா அதுக்கு? என் மேல கோவப்பட்டு அப்படின்னா அந்த கல்யாணத்தை உனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேங்க காரணம் தான். அதுக்கும் நீயும் ஒரு காரணமா தானே இருக்க.
புரிஞ்சுக்கோமா தயவு செஞ்சு. ஆமா, பெருசா பாசமா இருக்க மாதிரி பேசுவானுவே. நேத்து சண்டை வந்தப்ப என் பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்காம அவளை மட்டும் சமாதானம் பண்ணி உள்ள கூட்டு வந்துட்டான். என்னைய தெருவோட விட்டுட்டு வந்துட்டான். இன்னைக்கு என்னமோ பாசமா இருக்க மாதிரி பேசியான். எம்மா என்னம்மா சொல்லியா? ஆமால, நேத்து நீ அப்படித்தானே செஞ்ச. உன் பொண்டாட்டி அளவும் அவளை மட்டும் பொத்துனால கூட்டிட்டு வந்துட்டேன். என்னைய கூட 2 வார்த்தை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டணும்னு தோணுச்சா உனக்கு? எப்படியும் போறான்னு விட்டுட்டல. அங்க எல்லாரும் தெருவோட என்னை கேட்க உங்க மாவன் உங்களை விட உன் பொண்டாட்டி தான் பெருசா நினைக்க உங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்காள்வோ. ஏம்மா நான் உன்கிட்ட தானமா முதல்ல பேசினேன் என்ன நடந்ததுன்னு. நீ ஒரு வார்த்தை அமர்ந்து பேசுனியா? நான் வாய மூலமா பிறவு பேசிக்கிட்டோன்னு சொன்னதுக்கு நீ கேட்டியா? அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு எனக்கு அசிங்கமா தெரிஞ்சது. 4 பேர் நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது. சரி நானும் அங்கனே நின்னா சரி வராது, 2 பேர்ல ஒருத்தராது வீட்டுக்குள்ள வந்தாதான் சரியா இருக்கும்ட்டு நான் மகாவை கூட்டிட்டு உள்ள வந்துட்டேன். நான் உன்னைய அப்படியாம விட்டு கொடுத்துட்டு போறேன். இப்ப கூட பாரு என் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே உன்னைய சத்தம் போட்டேன் அப்படின்னா நீ என்னும் சங்கடப்படுவ அப்படிங்க கண்டி அவ குளிக்க போன நேரமா பார்த்து உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவ ஒண்ணும் நினைக்க மாட்டாதான். ஆனாலும் நீ அதை நினைச்சு சங்கடப்படுவியா? நம்ம அம்மாக்கு சங்கடமா இருக்குமே அப்படிங்க கண்டி உன்னைய பத்தி நினைச்சுதான் நான் ஒண்ணு செய்வேன். புரிஞ்சுக்கோமா. மூஞ்சி முறையை தூக்கிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதால ஒரு பயனும் கிடையாது. அவகிட்ட நீ சிரிச்சு பேசாட்டாலும் பரவாயில்ல. என்னன்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு அதோடையாவது இருக்க பாரு. அடுத்தவங்க தெருவுல போறவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டுல உள்ள பிள்ளைய ஏசிக்கிட்டு இருக்காத. உனக்கு நான் புத்தி சொல்ல வேண்டியது இல்ல, நீயே புரிஞ்சுக்கிடுவ. பாத்துக்கோ, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல. ஆமா மக்களே, பலாப்பழம் எடுத்துருக்கேன், கட் பண்ணுவேன், சாப்பிடுவோன்னு. சரி மகா, நாங்க கட் பண்ணி எடுத்து வைக்கோம், வா சாப்பிடுவோம் எல்லாரும். பாத்தியாமா நேத்து எவ்வளவு பெரிய சண்டை நடந்தது. நீ என்னம்லாம் அவளை ஏசன, எப்படி அழுதா தெரியுமா? ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு நேத்து அவளை சமாதானப்படுத்தினேன். இப்ப பாரு காலையில எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல சிரிச்சு பேசிட்டு போறா. நீ நேத்து அவளை திட்டுன திட்டுக்கு மத்த பிள்ளைல இருந்தா இப்படியாமா சிரிச்சு பேசிட்டு போவும்? திரும்பவும் பேசினதை நினைச்சு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனா என் பொண்டாட்டி அப்படி கிடையாது. நல்ல பிள்ளைமா, புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். நான் உள்ள போகல, அவ மட்டும்தான் அவ அப்பாவை பார்க்க போயிருந்தா. அதுக்கும் அவ அப்பா திட்டி அனுப்பிட்டாவ. அதையும் கூட என்கிட்ட சொன்னா நான் மனசு சங்கடப்படுவோம்னா அதையும் சொல்லாமலே மறைச்சுக்கிட்டா. ஐலன்னு சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியும். அவ்வளவு பாசமா இருக்கா, அப்பாவை விட்டுட்டு வந்துட்டா. அவ அப்பாவும் இவ்வளவு புரிஞ்சுக்கிடாம திட்டி அனுப்புதாவ. இவ்வளவு கஷ்டத்தையும் எனக்காண்டி தானமா தாங்குதா. அவ எனக்கு பொண்டாட்டி அந்த வீட்டுக்கு வந்தாங்கதை தாண்டி நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை நினைச்சு பாரு, அவ மேல உனக்கு கோவமே வராது. நம்மளை நம்பி வந்த பிள்ளைய நம்ம நல்லா பாத்துக்கிடணுமேங்க என்னதான் உனக்கு வரும். பழைய அம்மாவா இருந்தானா நீ அப்படித்தான் யோசிப்ப. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கே கணிக்க முடியல உன்னைய. சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உன் பாடு. ஏன் மல்லியா? என்னங்க? அவன் நியாயமா தானே பேசாம மல்லியா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இப்படி இருக்கிறதுனால நம்ம குடும்ப நிம்மதியே கெட்டு போகுது பத்தியா? முன்னாடி நான் சரியில்லாம இருந்தேன், அதனால குடும்பம் நிம்மதி இல்லாம இருந்தது. இப்ப நீ கோவமா இருக்க போய் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கு. கொஞ்சமாவது மனம் திருந்து மல்லியா. ஏங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். இரு மல்லியா, பலாப்பழத்தை உரிச்சு வைக்க, சாப்பிட்டு போ. வேண்டாம், உரிச்சு மிச்சம் இருந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி இங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். நான் செத்த காத்தாட வெளியில போயிட்டு வரேன், எனக்கு என்னன்னு வருது. சரி போயிட்டு வா. போகட்டும், வெளியில எங்கேயாவது போய் 4 பேர்த்த பேச்சு கொடுத்து அவங்களாவது நல்ல புத்தி சொல்லி நல்லபடியா மனம் திரும்பி வந்தா சரிதான். எனக்கா எல்லாரும் நிதியா வா மல்லியா, ரொம்ப நாளும் வரவே இல்லைங்கிட்டு அப்படியே இருந்துட்டோம்க்கா. சரி வா வந்து இரு. என்ன சின்ன பொண்ணு காத்தாட படுத்துருக்கா போல இருக்கு? ஆமாக்கா. யார் அவளா? இப்பதான் மாமியாட்டையும் வீட்டுக்காரண்டையும் சண்டை விட்டு வந்து படுத்துடக்கா. எது சண்டையா? ஆமா, அவ கதை விட இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியாவது அடிச்சு பத்தி வீட்டுல கொண்டு போய் விட்டு வரணும். உன் கதை என்னாச்சு? நேத்து மருமலை ஏசிட்டு கிடந்த உன் மகன் உள்ள கூட்டு போனா, அடுத்து மறுபடியும் சண்டை போட்டியெல்லாம் சமாதானம் அணையெல்லாம் என்ன செஞ்சிய? எது நேத்து சண்டை போட்டேலா? ஆமா சின்ன பண்ணி, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? எங்கக்கா, என் வீட்டுல உள்ள பிரச்சனையை பார்க்க எனக்கு சரியா இருக்கு. ஊர்ல என்ன நடக்குனே தெரிய மாட்டுக்கு. நேத்து இவ மருமா வாசல்ல நின்னுட்டு இருந்திருக்கா. அந்த பிள்ளைகிட்ட வந்து இந்த செம்பாவும் வள்ளியும் பேச்சு விட்டுப்பாளோ போல. அந்த அன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் தெரியல. இவ போய் அந்த பிள்ளைய அந்த திட்டு கிடந்தா அதை அழுதுட்டு இருந்தது நேத்து. எக்கா, அந்த பிள்ளைய அழுகுத அளவுக்காக ஏசனிய? இல்ல சின்ன பொண்ணு, நான் நேற்று சாயந்தரம் கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த செம்பாவையும் வள்ளியும் கூட்டு வச்சு என்னை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்கா. அவள் வழி நீ ஏசிட்டு கிடக்கல்வோ. அதான் மெனக்கட்டு 2 பேரும் கூட்டு வச்சு ஏசிட்டு கிடக்காங்க. கோவத்துல சத்தம் போட்டேன் பத்துக்கோ. எக்கா, என்னக்கா பேசுவிய? அந்த பிள்ளை அவ்வளவு கூப்பிட்டதை நீங்க பாத்தீங்களா? அவளோட கூப்பிட்டதை நான் பார்க்கல. ஆனா நான் பார்க்கல. அவளை 2 பேரும் என்னைய தான் ஏசிட்டு இருந்தாலுவோ. இவ அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா. அவளோட கேட்டதுக்கு அவளோ சொன்னாலுவோ, உன் மருமோ தான் எங்களை கூப்பிட்டா அப்படின்னு சொன்னாலுவோ. வேற எனக்கு கோவம் வராதா? அதான் நல்லா ஏசி விட்டேன். நீங்க செஞ்சது சரிதான் மல்லியாக்கா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு முறைச்சுக்கிட்டு பாக்கிய? நேத்து வந்த பிள்ளை ரோட்ல போற 2 பேரை கூப்பிட்டு மெனக்கிட்டு மாமியால பத்தி புறம் பேசினா அதெல்லாம் நல்லதுக்கா? ஆரம்பத்துல இதெல்லாம் அடக்கி வைக்கணும். மல்லியாக்கா, நீங்க செஞ்சது 100க்கு 100 சரிதான்க்கா. நல்முடி 7 வழி வேலை பாத்தியா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஏன் நான் கண்ணால பார்த்ததானே சொல்லுதேன். எது செம்பாவையும் வள்ளியும் அந்த பிள்ளை கூப்பிட்டுச்சோ கதை பேச கதை நீங்க பாத்தியலோ? அது உண்மையா பொய்யமா எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிள்ளை பேசக்கு லேசா தான் ஏசினாவோ உடனே அழுதுகிட்டு நின்னுது. உடனே வேகமா உள்ள இருந்து சிவப்பைய வந்தா வந்தவே பொண்டாட்டியை மட்டும் சமாதானப்படுத்தி கண்ணீரை தொடச்சு கையை பிடிச்சு கூட்டு போயிட்டானே.
இந்த மல்லியாக்கா அப்படியே நின்றுட்டு இருக்கா, இவ்வளவு கண்டுக்கிடவே இல்லாம. அதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. நேத்து வந்து ஒருத்தி வந்த உடனே புருஷகாரன் தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அம்மா கறியை ஏட்டு பார்க்காம எடுத்து முழிக்காத அளவுக்கு வச்சுட்டாளே அப்படின்னு கோவம். அப்படியா, நீ எப்படி மாமனார் மாமியார கூடவே இருந்து பாத்துட்டே அவளை பேசக்கு? ஏன் உங்களுக்கு என் வீட்டு கதையை பேசாம இருக்க முடியாதோ? நீ உன் வீட்டு கதையை எங்கேயும் சொல்ல வேண்டாம், அடுத்த வீட்டு கதையில தலையை நுழைச்சு அதை பெருசாக்கி விட வேண்டாம். பொத்திக்கிட்டு ஒரு ஓரமா ஒதுங்கி உட்காரு. நான் ஏன் ஒதுங்கி உட்காரணும்? நான் நட்ட நடுப்புல தான் உட்காருவேன், இப்படித்தான் இருப்பேன். சரி, எங்க இருந்தாலும் வாய்க்கு பெபிக்கால் போட்டு மூடிட்டு இரு, அப்பதான் ஒரு 4 குடும்பம் விளங்கும். அவ கிடக்கா மல்லியா, நீ சொல்லு, வீட்டுல அதுக்கடுத்து சண்டை போட்டியெல்லாம் சமாதானம் ஆயிட்டியலா? அந்த பிள்ளை அதுக்கடுத்து எதுவும் பேசுச்சா? இல்லக்கா, அவ எதுவுமே பேசல, அவ அமைதியா இருந்துகிட்டா. ஏம்க்கா அந்த பிள்ளைய போட்டு ஏசிடியா? உங்க மவனை கெட்டுதக்காண்டி வீடு வாச தாய் தப்ப எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கு. பாவம் தானே. நீங்க மத்த மாமியார் மாதிரி இருக்க மாட்டியே, நல்லவளா இருப்பியெல்லாம் நான் நினைச்சேன். கடைசி நீங்களும் மருமலை இப்படி ஏசிட்டு தான் கிடக்கிய. மாமியார்னு பதவி வரவும் இந்த நல்ல குணம்லாம் தன்னால போயிருதுன்னக்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, அவ முகமே ஏதோ கலக்கமா இருக்கு, ஏதோ சொல்ல வரா, சொல்ல விடு. நீ சொல்லு மல்லியா, அதுக்கடுத்து அந்த பிள்ளை எதுவும் சண்டை போட்டுச்சா? இல்லக்கா, என் மவன் தான் என்னைய சத்தம் போட்டான். என்னது, மவன் சத்தம் போட்டானா? பாத்தேனாக்கா, ஊமை கொட்டாமா இருந்துகிட்டு உங்க மவனையே உங்களுக்கு எதிரா திருப்பிட்டா. இதுக்கு தான் சொல்றது, ஆரம்பத்திலேயே மருமக்க மாதிரிலாம் அடக்கி வைக்கணுங்கிறது. நேத்து நீங்க சட்டை போட்ட மாதிரி தியானாவும் ஒரு சண்டையை போடுங்க, அப்பதான் அவளா அமுங்கி கிடப்பா. இல்லன்னு வைங்களேன், இப்படித்தான் உங்க மவனை கைக்குள்ள போட்டுட்டு உங்களுக்கு எதிராக மாத்தி விட்டுருவா. என்ன சின்ன பண்ணி, நான் சொல்றது சரிதானே? குடும்பம் கெடுத்த நாள்முடி. அந்த பிள்ளைய அப்பாவி அந்த பிள்ளைகிட்ட திரும்ப திரும்ப சண்டை போடுன்னு சொல்லி கொடுக்கா. மல்லியாக்கா, நாமலாம் சொல்லிட்டேன், இந்த சிலுப்பட்ட பேச்சை கேட்டு அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் சண்டை போடுற வேலை வச்சுக்கிடாதிய. இல்ல சின்ன பொண்ணு, நான் நேத்தே ஏன் தான் சண்டை போட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மாவனும் அதை தான் சொல்லி சத்தம் போட்டான். இப்படி 4 பேர் முன்னாடி என் பொண்டாட்டி ஏசிட்டிய, அவ ஏதாவது உன்னை எதிர்த்து பேசினாளா? அமைதியா தானே நின்றுகிட்டு இருந்தா, வேற எந்த பிள்ளையும் அப்படி நிக்குமா? நீ இவ்வளவு தூரம் பேசுத வைக்கன்னு சத்தம் போட்டான். அவன் சொல்றதும் நியாயமா தான் பட்டுச்சு. நேத்து ஒரு வேகத்துல சண்டை போட்டுட்டமேன்னு ஒரே கவலையா இருக்கு. அதுவும் போவேனா நானாவே இல்லக்கா. எப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சுதுவாவோ அப்பனும் ஆத்தாள் வந்து பேசிட்டு போனாவளோ, அதுல இருந்து அந்த பிள்ளைய பார்த்தாலே எனக்கு வெறுப்பா ஆயிட்டு. அதான் கண்ட நேரம்லாம் கரைச்சு கொட்டிட்டு கிடந்தேன். இன்னைக்கு என் மாவன் கொஞ்சம் 2 வார்த்தை அதிகமா சத்தம் போட்டு பேச போய் தான் சரி, நம்மளும் இது வரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கோங்கிறது புரியுது. அவன் அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நான் ஏன் அந்த பிள்ளைகிட்ட இவ்வளவு தூரம் நிலையா நிக்கணும்? அது இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே ஏத்து பேசுனதில்லை. அது போக்குல அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. தேவையில்லாம நான் தான் இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆயிட்டணும்னு தோணுது. அவ்வளவுதான் மல்லியா, மனசார இதை உணர்தல்ல, இது போதும். ஆமா மல்லியா, ஊருக்குள்ள இழுத்து விடுறதுக்கு 1000 பேர் 1000 சொல்லுவாள்வோ. எதையுமே கண்டுக்கிட கூடாது. அது நல்ல பிள்ளை. என்னையுமே எப்பாவது பால் வாங்கிட்டு வரையில பார்க்கும், வைக்கும், சிரிக்கும். அத்தை என்ன செய்யலாமான்னு கேட்டப்பன்னா எங்க அத்தை வேலை பார்த்துட்டு இருக்காவுமா அப்படின்பா. ஆமா, என்கிட்ட அப்படித்தான் சொல்லுவா. ஒரு நாள் கூட உன்னை அத்தைன்னு சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை அந்த பிள்ளை சொன்னதே கிடையாது. அந்த 2 சிலிப்பியை சொன்னாலும்னு சொல்லிட்டு நீ அந்த பிள்ளைகிட்ட கோவப்பட்டிருக்கே கூடாது நேத்து. சரி, முடிஞ்சது ஒரே சண்டையா போட்டு அதையே கடைசியா ஆக்கிரு. இனிமே அந்த பிள்ளைகிட்ட எதுவும் சண்டை போட்டு அடக்காதானே? சரிக்கா, வாமா, மெல்ல வா. இதுல இரு. பாட்டலம்மா, நம்ம சாந்திய அங்கன தெருவுல மயங்கி கிடக்கா, அந்த அன்னைக்கு தூக்கி கூட்டு வரேன். எதனால என் தேவை மயங்கி கிடந்தவளாம்? தெரியல மாலோ, எத்தனை தடவை கேட்டாலும் வாயே திறக்க மாட்டுக்கா. வாயில நல்ல அடி போல. அது சரி, இது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே. எங்கேயாவது போய் ஓவரா வாய் பேசியிருக்கோம், அந்த அன்னைக்கு வாயிலே மிதிச்சு தள்ளியிருப்பாளுவோ. அதான் பேச முடியாம வாயை பத்திட்டு கிடக்காவோ போல. என்னன்னு தெரியல. நானே கடைக்கு கருவேப்பிலை வாங்கலான்னு போறேன். இவ வழியில எப்படி கிடக்கா? நீங்க எல்லாருமா இருக்கீல்ல, அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க. என்னம்மா, எனக்கு ஆவியில இழுத்துட்டு போறதுக்கு. சரி தே, நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க போங்க. சரி. என்ன மல்லியா, நீ இங்கதான் இருக்கியோ? நேத்து என்னமோ மருமகளுக்கும் உனக்கும் சண்டையாம அப்படியா? அது வந்து சித்தி, அது அந்த பிள்ளைய நீ ரொம்ப திட்டிட்டியாம்ல, சொல்லிட்டு கிடந்தாலுவோ. நீ ஒருத்தர் எப்படி வெடுக்குன்னு பேச மாட்டியா? அது என்ன அப்படி பேசுன அந்த பிள்ளைய? இல்ல சித்தி, இப்ப அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. பிள்ளைய தேவையில்லாம சத்தம் போட்டமே, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமேன்னா அவளும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியா? சரி, மனுஷருக்கு ஒரு சில நேரத்துல அப்படி கோவம் வந்துடும். சில நேரங்கள்ல ஏன் தான் இப்படி சண்டை போட்டோம்னு நம்மளே நினைக்க அளவுலதான் இருக்கும். நாங்களும் உங்க வயசை கடந்து வந்தவ தானே. ஒரு சில இடத்துல பேசாமலே இருந்திருக்கலாமோன்னு தோணும், ஒரு சில இடத்துல ஏன் தான் பேசணுமோன்னு தோணும். எல்லாம் நடக்குதுதான், அதுக்கெல்லாம் வருத்தப்படாத இல்லையா? இனி எல்லாம் நல்லதான் நடக்கும்னு நினைச்சுக்கோ. சரி சித்தி. ஆமா, அவனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல ஆகுதே. குலதெய்வ கோயிலுக்குலாம் போனியா எப்படி? இல்ல சித்தி, அந்த பேர் திடீர்னு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தானா எனக்கு எதுவுமே ஓடல, அப்படியே தான் இருக்கேன், ஒரு பக்கம் போகல. இப்படி சொன்னா எப்படி மல்லியா? கல்யாணம் ஆனது ஆயிட்டு, நீ நடத்தி வச்சியோ இல்ல அவனே கட்டிக்கிட்டானோ? வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு. இனி 1க்கு 2 குடும்பம் ஆயாச்சு. இனி வம்ச விருத்தி ஆகணும், எல்லாம் நடக்கணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே குலதெய்வ கோயில போய் பொங்க வச்சு சாமி கும்பிடாண்டாமா இப்படியே இருந்திருக்க நீ வாட்டுக்கு? அது கூட அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கு காரணமாவும் இருக்கலாம். நல்ல பிள்ளைகள் 2ஐயும் கூட்டிட்டு நீங்களும் 2 பேருமா ஒன்னா சேர்ந்து போய் குலதெய்வ கோயில பொங்க வச்சு சாமி விட்டுட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? சரி சித்தி. சரி, நான் வாரேன். அந்த சித்தி சொன்னாக்கா குலதெய்வ கோயிலுக்குனா நாளைக்கு போயிட்டு வாங்க. நாங்க மட்டும் ஒத்தையில எங்கக்கா போவேன், நீங்களே எல்லாரும் வாங்கலேன். ஐயா, நாங்கெல்லாம் எதுக்கு? நீங்க குடும்பமா 4 பேருமா போய் சாமி விட்டுட்டு வாங்க. இல்லக்கா, எங்க குடும்பத்துல முதல்ல கல்யாணம் ஆகி குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பொங்கல் மட்டும் வைக்காம சோறு குழம்பு கறியெல்லாம் வச்சு அங்கனே சாமிக்கு படைச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு வரது வழக்கம்.
பரவாயில்லையே, அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு இவ கூட சேர்ந்து நம்மளும் போயிட்டோம்னா ஒரு நாள் வீட்டு செலவு மிச்சம். இந்த பிள்ளை வேற லீவ் விட்ட நாளையிலேருந்து எங்கேயாவது போவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ கூட குலதெய்வ கோயிலுக்கு போனா போற வர செலவும் அவளே பார்த்த மாதிரி ஆயிரும், சாப்பாடு செலவும் முடிஞ்சு போயிரும். நம்மளும் ஆரம்பிச்சு சொல்லுவோம். அதான் எல்லாரும் போயிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க மட்டும் இல்ல, சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா நீங்களும் வாங்கக்கா. மல்லியக்கா நானும் இருக்கேன், மறந்துடாதீங்க. எல்லாரையும் நம்ம கூப்பிடுதேன், நீங்க வா. எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு வேனை பத்தி கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி விட்டுட்டு வருவோம். சரிக்கா, இவ்வளவு தூரம் கூப்பிடுதியா, வராம போனா நல்லாவா இருக்கும். வாரேன். அப்படி சளைச்சுக்கிட்டு ஒன்றும் வர வேண்டாம் நாள்முடி, வீட்லயே கிடங்க. உங்களை யாரும் இப்போ கம்பல் பண்ணல. நான் உன்கிட்ட பேசவே இல்லை, உன்னைய பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. எவ்வளவு திமிரு இருந்தா வாயில மிதிச்சு தள்ளுவேன். எத்தனை மிதி வாங்கினா தான் நீங்க திருந்த போறியா அந்த அன்னைக்கு? நீ பெரிய உலக உத்தமி, பேச வந்துட்ட. ஏக்கா நான் இவோ சிவா அப்பாட்ட வேணாமத்தை சொல்லி சொல்லுதேன். எல்லாரும் நாளைக்கு வாங்க, என்னக்கா போயிட்டு வருவோம். மல்லியா எனக்கு மாடு கண்ணெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குமாம்மா, உடனே போட்டுட்டு வர முடியாத. ஏக்கா ஒரு நாள் தானக்கா, வேற யாரையாவது பார்க்க சொல்லிட்டு வாங்க. பக்கத்து வீட்டுக்கார விட்டு வைக்க புல்லு தண்ணிலாம் வைக்க சொன்னா வைக்க மாட்டாவளா? அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். வாங்கக்கா, நாளைக்கு போயிட்டு வருவோம். ஏக்கா நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கன்னு அவசியமே இல்லக்கா, நானா வரதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கெல்லாம் ஒருத்தர் ஒண்ணு கேட்டா முடியாதுன்னு சொல்றதுக்கு வாயே வராது, பாத்துக்கோங்க. இவ எல்லாரும் எப்படியா எனக்கு தெரியாது, ஆனா நாமலாம் யாரும் ஒருத்தர் ஒண்ணு கேட்ட முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு கூட மத்தியானம் சடங்கு வீடு இருக்கு, பக்கத்து வீட்டுக்கு தான் லெட்டர் வைக்க வந்தாவ. நாங்க இருந்தோம்னு எனக்கு தந்தாவ, இல்லைன்னா தந்திருக்கே மாட்டாவ. ஆனாலும் அவையும் தந்தாவோன்னு இன்னைக்கு சடங்கு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன். நம்ம ஏன் போக வேண்டாம்னா எனக்கு தோணல. நம்மள மதிச்சு காடு கொடுத்துருக்காவ, நம்ம போக வேண்டாமா அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் போய் சடங்கு வீட்டுல சாப்பிட்டு தான் வர போறேன். அதனால வாழ்க்கையில என்ன இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கையே இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, யார் வந்தாலும் வரட்டாலும் நான் வரேன்னா. நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறோம். சரியாக்கா? சரிம்மா. ஏக்கா சாந்தி மாதிரி நீங்களும் வாரேன்னு சொல்லுங்கக்கா, பட்டுன்னு போயிட்டு வருவோம். சரி மல்லியா.